இப்ப போய் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னா அவன் மனசு கஷ்டப்படாது? எசக்கி சொன்னா புரிஞ்சுக்குவா மகா. இந்த கல்யாணம் நிக்கிறதால அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்ல. காயத்ரிக்கு தான் இது பெரிய அதிர்ச்சி. எசக்கி கிட்ட வேணா நானும் இதை பத்தி சொல்றேனே. ஐயோ அக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க மனவர வரைக்கும் வந்தவன் மாரணியும் சம்பத்தியும் பார்த்து தெரிச்சு ஓடிட்டான். இந்த விஷயம் நாளைக்கு ஊர் ஃபுல்லா காட்டுத்தீ மாதிரி பரவும். அக்கா, காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க வந்தவன் ஓடிட்டான்னு ஊர் முழுக்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கா காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க சொல்லுங்க. அக்கா, அப்படியே வந்தாலும் அந்த மாரண சம்பத்து வர மாப்பிளைய சும்மா விட்டுருவாங்களா? காயத்ரி கழுத்துல எவன் தாலி கட்டினாலும் அவனை கண்ட துண்டமா வெட்டிடுவோன்னு அவங்க 2 பேரும் போலீஸ் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் எந்த பெத்தவங்க காயத்ரிக்கு பையனை கொடுத்து சம்மதிப்பாங்க? ஐயோ, காயத்ரி சின்ன பிள்ளைக்கா. நாம தான் யதார்த்தத்தை சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறோம். இன்னொன்னு, காயத்ரி செடியனை லவ் பண்ண விஷயம் ஊர்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அப்புறம் யாருக்கா காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க வருவா? ஒரு பொண்ணு உடல் அளவுல கெட்டு போறதை விட மனசு அளவுல கெட்டு போறதுதான் பெரிய குத்தம்னு இந்த ஊர்ல சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறப்போ காயத்ரியை யாருக்கா கல்யாணம் பண்ணிப்பா? அக்கா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலனா காயத்ரிக்கு காலத்துக்கும் கல்யாணம் நடக்காது. அவ வாழ்க்கையை நாசமா போயிடும். அவ வாழ்க்கையை நீங்களே நாசமாக்க போறீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. எசக்கி ஆம்பள, அவனுக்கு எந்த பொண்ணு வேணா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா காயத்ரியை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் கூட முன் வர மாட்டாங்கக்கா. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சு? ஆறுமுகம், ஆறுமுகம் சிவா, அக்கா எழுந்திருக்கா, அக்கா எழுந்திருக்கா, அக்கா எழுந்திருங்க.